رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அல் குத்தூஸ் என்ற அல்லாஹ்வின் பெயரின் பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் பரிசுத்தமானவன். பாவங்கள் அறவே செய்ய தடுக்கப்பட்ட மாதம் புனித மாதம் ரஜப் மாதம் இன்றுடன் முடிகின்றது. ஒரு கண்ணியமான மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறது. இந்த மாதம் திரும்ப அடுத்த ஆண்டு வரும். அதுவரை நாம் ஹயாத்துடன் ஆரோக்கியத்துடன் இருப்போமா என்பதுதான் இந்த உலக வாழ்க்கை. இன்ஷா அல்லாஹ் நலமுடன் இருப்போம். நிறைய அமல்கள் செய்வோம் என நம்பிக்கையுடன் துவா செய்வோம். இந்த வருடம் இந்த மாதம் நம் கையில் இருந்தது. இதற்காக நாம் என்ன செய்தோம்? எவ்வளவு நேரம் அமல்களை செய்தோம்? எத்தனை முறை தௌபா செய்தோம்? கடமையான தொழுகைகளை தவிர்த்து முன்பின் சுன்னத்துகளை, துஹா தொழுகை, தஹஜுத் தொழுகை தொழுதோமா? சுன்னத் நோன்புகளை இந்த மாதம் வைத்தோமா? அல்லாஹ்வின் கலமான அல் குர்ஆனில் எத்தனை பக்கங்களை ஓதியிருப்போம் என ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய நேரம் இது. பொதுவாக இந்த உலகில் நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் நமக்கான வாய்ப்பு. சில சிறப்பான நாட்கள் நமக்கான எக்ஸ்ட்ரா போனஸ். ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி பயன்படுத்தினோம் என தினமும் சிந்திக்க வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறையாவது அவசியம் சிந்திக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு முழு மாதத்தை சிறப்பாக்கி அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான். அந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய பல பிரச்சனைகள் தீரும். இந்த மாதத்தின் கடைசி நொடிகளிலும் பரக்கத்துள்ளது. கடைசி நொடிகளில் நாம் கேட்கும் தௌபா மூலமாகவும் நம்முடைய பல நாள் கனவு நனவாகும். பல ஆண்டு பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் இன்ஷா அல்லாஹ். கடைசி நாளில் ஓதினாலும் உங்கள் மொத்த பிரச்சனைகளுக்கு ஒரு நாளில் முடிவு கட்டும் வகையில் ஒரு சிறப்பான துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை நான் 3 முறை ஓதுறேன். சிரமம் பார்க்காம என் கூட சேர்ந்து ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவான். வாங்க ஓத ஆரம்பிக்கலாம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இதோட மீனிங் என்னன்னா, யா அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறெவரும் இல்லை. இந்த துவாவிற்கு சையீதுல் இஸ்திக்ஃபார் என்ற பெயர் உண்டு. அதாவது பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த பாவ மன்னிப்பு துவா. இந்த துவாவை காலை ஒரு முறை நம்பிக்கையுடன் தூய உள்ளத்துடன் ஒருவர் ஓதி அன்று மாலைக்குள் இயற்கையாக அவருக்கு மரணம் வந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவர். அதே போல இரவு ஓதினால் மறுநாள் காலைக்குள் இயற்கை மரணம் வந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவர்.
சொர்க்கம் சிரமங்களால் சூழப்பெற்றுள்ளது. அவ்வளவு சீக்கிரம் அந்த பொக்கிஷம் ஒருவருக்கு கிடைக்காது. இதற்காக நிறைய தியாகம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சொர்க்கம் இந்த சின்ன துவாவால் நமக்கு கிடைக்கிறது. அதற்கு தான் இந்த துவாவிற்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெயர். சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் என அர்த்தம். புனித மாதமான ரஜப் மாதத்தில் நாம் ஏதேனும் தவறு அறிந்தோ அறியாமலோ செய்திருந்தால் அதற்காக அதிக தண்டனையும் கிடைக்கும். அதன் காரணமாக வாழ்க்கையில் பல முசீபத்துகளும் ஏற்படலாம். ஆனால் இவை அனைத்தையும் இந்த துவா தடுத்து நிறுத்திவிடும். அதனால சிரமம் பார்க்காம இந்த துவாவை இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன் எப்படியாவது ஓதிடுங்க. இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். மறுமையில் ஷைத்தான் எங்கே இருப்பான்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.